ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஜாலியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு ஷியோமியோட ஒரு ப்ராடக்டை தான் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெரிவிட்டு ஒரு 2 வருஷம் கழித்து ஷியோமியோட ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணி ஒரு கேமரா நல்லா இருந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட 1S, அதுக்கப்புறம் 2S வாங்கினேன். அதுக்கப்புறம் Mi 5 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போக்கோ யூஸ் பண்ணேன். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் பார்த்தீங்கன்னா எம்ஐயோட ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த தேவைப்படுறப்ப சார்ஜர், இந்த குவால்காம் சர்டிஃபைடு சார்ஜர் வாங்கணும், நல்ல பிராண்டில் ஒரு சார்ஜர் வாங்கணுன்ற போது எம்ஐயோட.comல போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா 2 amps அவுட்புட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சார்ஜர் 18 வாட்ஸ்க்கான அவுட்புட், 18 வாட்ஸ் 2 amps சார்ஜர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷியோமிலேருந்து வாங்கினது தான். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எம்ஐ டிவி பாக்ஸ், அதுவுமே பார்த்தீங்கன்னா ஷியோமியோட தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பவர் பேங்க்கு அதை தான் மாட்டி ஃபேன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷியோமியோட ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன் நண்பா. இப்போ எந்த ப்ராடக்ட் இப்போ வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது, பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஸோ இது வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிட்டாங்க நண்பா. நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சனிக்கிழமை காலையில் ஆர்டர் பண்ணேன். திங்கக்கிழமை, அதாவது நேற்று மத்தியானமே டெலிவரி ஆயிடுச்சு. நான் வந்து ஆஃபீஸில் இருந்ததுனால வீட்டில் வந்து அம்மா தான் இருந்தாங்க. எப்பயுமே பொதுவாக ஆன்லைனில் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, டக்குன்னு அப்போவே அவங்க முன்னாடியே ஒன்று ஓப்பன் பண்ணிடுங்க, இல்லாட்டி வீட்டுக்குள்ளே வந்தோடனே அது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி பார்சல் வந்திருக்குன்னு. சரிம்மா நீங்களே ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க உள்ள பொருள்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அவங்களும் பார்த்தீங்கன்னா கொரியர்காரங்க முன்னாடியே வச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டு உங்கள் முன்னாடி ரீஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன், அவ்வளோதான். ஓகேவா? எப்பயுமே எம்ஐயில் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட ப்ராடக்ட் லோகோலாம் போட்டு தான் வரும். என்ன அதுன்னு தெரியுதா? ஷியோமியோட ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் நண்பா. ட்ரிம்மர்லேயே பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து எம்ஐ ட்ரிம்மர் 1C, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1100 ரூபா. இன்னொன்று எம்ஐ ட்ரிம்மர்னு சொல்லிட்டு அது 1500 ரூபா. IPX7 வாட்டர் ரெசிஸ்டன்ஸோடு இருக்கும். பட் ஃபுல் பாடியும் கிடையாது, அந்த பிளேடு கிட்ட மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பியர்ட் ட்ரிம்மர் 2ன்னு போட்டிருக்கா. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2000 வந்துச்சு. அது போக நீங்கள் எம்ஐ அப்ளிகேஷன் மூலியமாக ஏதாவது ப்ராடக்ட் வாங்கிட்டே இருந்தீங்க, பவர் பேங்க் வாங்குறீங்க, சார்ஜர் வாங்குறீங்க, கேபிள் வாங்குறீங்க, இல்லை ஃபோன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா எம்ஐ காயின்ஸ்ன்னு சொல்லி தருவாங்க. ஒரு கோல்டு காயின்ஸ் மாதிரி சேர்ந்துக்கிட்டே வரும். அடுத்த வட்டம் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 50 கோல்டு காயினை கொடுத்து 200 ரூபா கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராடக்டோட ரேட்டு 1900 ரூபா சம்திங் இருந்துச்சு. கோல்டு காயினை வச்சு மைனஸ் பண்ணும்போது 200 ரூபா கூப்பன் கொடுத்தாங்க, அசசரிஸ் கூப்பன். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணி வாங்கும்போது 1700 ரூபா சம்திங் தான் வந்துச்சு. 900 ரூபா ஒரிஜினல் ப்ரைஸு, 200 ரூபா மைனஸ் ஆச்சு. அதே மாதிரி ஃபோன்ஸுக்குன்னு வாங்கும்போது குறைஞ்சது 35,000 ரூபாய்க்கு மேலே ஃபோன் வாங்கினீங்கன்னா 3000 வரைக்கும் மைனஸ் ஆகும். 15,000 ரூபாய்க்கு மேலே ஃபோன் வாங்கினீங்கன்னா 1000 ரூபா கிட்ட மைனஸ் ஆகும். இந்த மாதிரி எம்ஐ ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணால், அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண கிடையாது, எம்ஐ ஆப்பில் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். நான் பொதுவாக எம்ஐ ப்ராடக்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா எம்ஐ வெப்சைட் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ரியல்மியோட ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சாலும் ரியல்மி தான் யூஸ் பண்ணி, ரியல்மியோட பை அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா பில்லுலேருந்து கொஞ்சம் ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்கலாம். ஏன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எம்ஐன்னு போட்டே ஏகப்பட்ட டூப்ளிகேட் ப்ராடக்ட் இருக்கும், அதனால சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிடுறேன். சீல் எங்கே இருக்குது? ஓகே, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு காட்டுவோம். உள்ள ஒரு டப்பாவா? ஓகே, இந்த டப்பாவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? 40 லென்த்து செட்டிங், 90 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிற்குமா. டிஜிட்டல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்களாம். IPX7 வாஷபிள் பாடி இருக்கான். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றத போட்டிருக்காங்க. மேனுவலை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வெட்டும், அதுக்கப்புறம் லாக் எப்படி பண்ணணும், எப்படி கலட்டணும், எப்படி கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? அடுத்ததா இந்த பாக்ஸ் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே,
இது வந்து ஒரு கேரி பவுச் மாதிரி சுருக்கு பை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பிராண்டிங் ஷியோமின்னு. அதுக்கப்புறம் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க நண்பா. இது வந்து அந்த கிளிப்பு, அட்ஜஸ்டபிள் கிளிப்பு, கொஞ்சம் பெருசு. ஏன்னா 40 லென்த்துன்னு சொல்லியிருக்காங்களே, இது 2வது சைஸ்ன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக உள்ள ஒரு ப்ரெஷ்ஷு கிடக்கு, தெரியுதா? மாட்டிக்கிச்சு, அது அப்புறமா எடுத்துவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிம்மரு. ஓகே, இதோட கையோட சைஸை பாருங்கள், அடக்கமாக தான் இருக்குது. இங்கே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த அட்ஜஸ்டபிளில் பார்த்தீங்கன்னா 0.5, 1, 1.5, 2, 2.5, 3 இந்த மாதிரி பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 20 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது ஏன் 40ன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கிளிப்பை மாட்டி 20 அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அதை கழட்டிட்டு இந்த கிளிப்பை மாட்டி ஒரு 20, அதை தான் டோட்டலாக 40ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் கிளிக்கினஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அந்த ஃபேனோட ரெகுலேட்டர் சுற்றுவோம் டக் 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 டக்குன்னு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கிளிக்கினஸ் வந்து நல்லாயிருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலா சிம்பிளை போட்டு இது வந்து ஃபுல் பாடி வாஷபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கும், தெரியுதா? ஸோ இந்த ரப்பர் சீல் கொடுத்துருக்கனால தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரமாக போகாது. ஏன்னா எவ்வளோ தடிமனாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ரப்பர் சீல். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு கொலால திறந்து தண்ணியில் கழுவுங்க. க்ளோஸ் பண்ணாமல் கழுவுனிங்கன்னா உள்ளே தண்ணி போயிடும். இப்போ இந்த கோமை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா, ஃபுல்லாக 10க்கு கொண்டு போயிடணும். ஜஸ்ட்டு இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பெரிய கோம், அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கேஜிஎஃப்பில் யாஸ் வச்சுருப்பார்ல இவ்வளோ தாடி, அவங்களுக்கு கூட இது அவங்களுக்கு தான் செட் ஆகும். சும்மா நம்மளை மாதிரி 1 இன்ச்சுக்கு வளர்கிறவங்களுக்குலாம் அதுவே போதும். ஜஸ்ட் இதை கழட்டிட்டு அவ்வளோதான் மாட்டிட்டிங்கன்னா திருப்பினா உள்ளே போயிடும். 10 வரைக்கும் வச்சிங்கன்னா எவ்வளோ தூரம் நீளத்துக்கு வரும். ஓகே, அப்படி இல்லாட்டி ஜஸ்ட்டு சுத்தமாக க்ளீன் சேவ் பண்ண மாதிரி எடுக்கணும்னா இதை ஆன் பண்ணிங்கன்னா போதும், ஆன் ஆயிரும். இங்கே எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத காட்ட 63% இருக்குது நண்பா இப்போதைக்கு சார்ஜ். வைப்ரேஷன் லைட்டாக இருக்குது, பட் சவுண்டும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கேட்குது. சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ஓகே, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா இப்போ தான் கடையில் போய் எடுத்தேன். இன்னும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படியோ ஒரு 3 வாரம் ஆகும். அதுக்கப்புறம் இதில் ட்ரிம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். இதோட பேட்ரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் போகிறதுக்கு 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண 18 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் OnePlus சார்ஜர் எந்த சார்ஜர் போட்டாலும் 10 வாட்ஸுக்கான இன்புட் தான் எடுத்துக்கிறோம். 10 வாட்ஸ் 1 ஆம்பியர் அந்த ரேஞ்சு தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா அதில் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஸோ அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஹை வோல்டேஜ் சார்ஜ் 65 வாட்ஸு 120 வாட்ஸ் சார்ஜர் யூஸ் பண்ணாலுமே இதுக்கான ஸ்பீடில் தான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் சார்ஜிங் டைம் பார்த்திங்கன்னா 90 நிமிஷம், அதாவது எவ்வளோ நேரம், 1.5 மணி நேரம் கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பேட்டரி பேக்கப் நல்லது. எங்கேயா ட்ராவல் போகிறோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு கொண்டு போனீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் எல்லாேருக்கும் சேவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா பார்த்து எடுக்கணும்ல, அதுக்காண்டி சொல்கிறேன். இப்போ இந்த இதை கலட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து வாஷபிள் தான். அப்படியே நீங்கள் கொலால திறந்து கூட கழுவிக்கலாம். நான் கழுவி காட்டுறேன். ஜஸ்ட் இந்த இடம் இருக்குல்ல, இதை இருந்து ஒரு புஷ்ஷு, அவ்வளோதான், கலண்டு வந்துடும். இதையும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து கழுவிக்கலாம். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். ஏன்னா உள்ளே அந்த ரப்பர் சீல்லாம் கொடுத்துருக்காங்க மோட்ரு சுற்றுறதுக்கு. இப்படி சுத்தமாக சவுண்டே கேட்கல, இதை மாட்டிட்டு சுத்தமாக தான் சவுண்டு கேட்குது. திருப்பி மாட்டுறதுமே ஈஸி தான், கிளிக்குன்னு மாட்டிக்கிறோம். ஸோ அவ்வளோதான் நண்பா. இதோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் ஒரு ரப்பர் கோட்டிங் மாதிரி இருக்குது. ஸோ கையில் பிடிக்கும்போது க்ரிப்புக்கு வந்து எந்த ஒரு குறைச்சலும் இல்லை. அதே மாதிரி இப்படி வச்சு பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்மூத்தாக தான் இருக்குது அப்படி பண்ணுறதுக்கு. ஒரு நாள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? இதோட ப்ராடக்ட் ரேட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3500 போட்டிருக்காங்க. பட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா 1900 வரும். நீங்கள் கோல்டு காயின்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா 200 அசசரிஸ் கூப்பன் அப்ளை பண்ணி 1700 வாங்கிக்கலாம். இல்லாட்டி 2000 கிட்ட.
ஸோ 2000 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒர்த்து தான் நண்பா. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது 0.5ன்றது க்ளீன் சேவ் மாதிரி பண்ணுதா என்னன்றத ஒரு 3 வாரம் கழித்து நான் நம்ம சேனலில் போகிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ, பை பாய்.